என்ன தில்லைய விட்டுட்டு அவன் வீட்டுல வந்து தங்குனா அவனே என்ன காசிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்படி காசிக்கு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, போடான்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. அதுல அவனை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் கூட பெருசா நினைக்காம நாம பெத்த பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சு பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் செஞ்சேம்மா. ஆனா அவங்கிட்ட என்னோட கடைசி ஆசையா ஒண்ணுதான் கேட்டேன். காசிக்கு போறதுக்கு பணம் கொடுன்னு கேட்டேம்மா. அதுக்கு அவன் கண்டிஷன் போடுறாம்மா. போடா, வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாட்டி அழாதீங்க பாட்டி, அழாதீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு காசிக்கு தானே போகணும், அழாதீங்க. மனசு தாங்கல ஆதர, என்னால அழுவாம இருக்க முடியலம்மா. இதுக்கப்புறம் நான் காசிக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் என் அஸ்திய கொண்டு போய் காசியில கரைச்சிருங்கம்மா, அது போதும்மா எனக்கு.